தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று முதலமைச்சர் அவர்கள் 5 உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு பிடித்த உறுதிமொழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் என்று நான் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன். நீட் தேர்வுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு, அதை கொண்டு வரணும்னு ஒன்றிய அரசு சொல்றாங்க. நீட் தேர்வே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்தோட நாங்களும் ஓரணியில் தமிழ்நாடே வெல்லும் என்று நாங்க சொல்லிக்கிறோம். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கும் எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். கண்டிப்பா எங்களுடைய வாக்கு திமுகக்கு தான். அதே மாதிரி we will stand, we will fight for him. நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்.